श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। यक्ष प्रश्नम 79வது श्लोकम। किमर्थं ब्राह्मणे दानम् किमर्थं नटनर्तके किमर्थं चैव भृत्येषु किमर्थं चैव राजसु। இது எக்ஷர் கேட்ட 4 கேள்விகள் இதுல இருக்கு. அதுக்கு பதில் யுதிஷ்டிர உவாச்ச தர்மார்த்தம் பிராமணே தானம் யசோர்த்தம் நடனர்த்தகே भृत्येषु भरणार्थम् भृत्येषु भरणार्थं वै भयार्थं चैव राजसु। இதுல நம்ம ஒரு கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் கேள்வி என்னன்னா, எதுக்கு பிராமணனுக்கு தானம் பண்ணணும்? அவருக்கு மட்டும்தான் பண்ணணுமா? இந்த கேள்வி அவருக்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. ஆனா பல வகையான தானங்களுக்குள்ள பிராமணனுக்கு கொடுக்கிற தானம் சிறந்தது. அதுக்கு நான் விவரிச்சிருக்கேன். புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனப்போ கோவில் இல்ல நம்ம வீட்டுக்கு அப்படிப்பட்ட வாத்தியார் குருக்குழு கூட்டப்போ அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கணும். நம்ம அது இல்லாம கூட அவர் நமக்கு ஒன்றும் பண்ணி தரலையே அப்படின்னு யோசிக்காம எப்போ சந்தர்ப்பம் வருதோ வாய்ப்பு வருதோ அப்போ பிராமணனுக்கு கொடுக்கணும். அதுக்கு இங்க பதில் என்ன கொடுத்தாருன்னு, எதுக்கு அப்படி கொடுக்கணும்னு சொன்னா தர்மார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தர்மார்த்தம்னா பொது அர்த்தம் பொதுவானது, அது ஒரு தர்ம காரியமா இருக்கும். அப்போ தர்ம காரியம்னு நானும் கோவிலுக்கே கொடுப்பேனே, தர்மார்த்த காரியம்னா வாசல்ல ஒரு பிச்சைக்காரனு கொடுப்பேனே, பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாட்டு போடுவேனே, அதெல்லாம் கூட தர்மார்த்த காரியங்கள் தான். அது எல்லாமே உனக்கு புண்ணியம் கொடுக்கும், சித்த சுத்தி கொடுக்கும், உன்னுடைய பழைய பாப்பங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பன்சேட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணும். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் ஸ்பெஷலா சொல்லணும், பிராமணனுக்கு கொடுக்கறதுனால ஏற்படுறது பல மடங்கள், அது இன்னும் உனக்கு நிறைய புண்ணியம் கொடுக்கும். அது ஒரு விஷயம். ஏன்னா பிராமணன் வேதத்தோட சமானம், வேதம் பகவானோட கூட சமம். அப்ப அந்த வேதத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வேதத்தின் வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அந்த பிராமணனுக்கு நீ தானம் பண்றதுனால அவர் தர்மத்தினை காப்பாற்றுவாரு, நீயும் காப்பாற்றணும். ஆனா அவருக்கு 24 மணி நேரம் 24/7 வேதத்தினை
படிச்சுக்கிட்டே இருக்கிறது, சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது, அதுல இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி வழிகாட்டுறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியம். அது வாழ்க்கை லட்சியம் என்ன? தினந்தோறும் இதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்க்கிற அந்த பிராமணன் பொதுவா ரொம்ப சாதாரண ஜீவிதம், நிறைய ஆசைப்பட மாட்டார், ஆசைப்படக்கூடாது. அப்போ அவர் எதுவுமே யாருன்னு கேட்க மாட்டார், ஆசைப்பட மாட்டாரு. ரொம்ப சாதாரண ஜீவிதம்னால அவர் சமுதாயத்திலோ க்ஷத்ரிய வைசிய சூத்ர எல்லாருக்கும் வழிகாட்டி நல்ல விஷயங்களை சொல்லி எல்லோரோட நல்லதுக்கானே வாழறவர். அதனால அந்த பிராமணனுக்கு நீங்க தானம் பண்ணும் போதோ அவருனால இன்னும் அவர் செய்யற இந்த தர்ம காரியம் இன்னும் சிறப்பா செய்ய முடியும். அவரு கூட எனக்கு வயிற்று பொடுப்பு எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவரு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் வேதங்களை யாரு காப்பாற்றுவாங்க? வேதங்களை யாரு படிப்பாங்க? இது எல்லாத்தினால நல்ல விஷயம் யார் சொல்லி தருவாங்க? அதனால அவங்களை நீங்க அவங்களோட வாழ்க்கைக்கு வேண்டியது கொடுத்து பார்த்துக்கிறது நம்முடைய கடமை. அதனால இந்த பிராமண விஷயம் அப்படியே பக்கத்துல இருக்கட்டும் வரட்டும் கூட, குரு விஷயத்துல கூட இப்போ சன்னியாசியா இருக்கிற குருவாகட்டும், இல்லைன்னா கிரகஸ்தனா இருந்த ஞானி குருவாகட்டும், 24 மணி நேரம் எல்லா நாளும் இதே காரியம் பண்ணிட்டு இருக்கும் போது அவரு பிக்ஷாட்டனம் பண்ணி வாழற சன்னியாசி போல இருந்த வேற, அவர் சுத்திட்டு இருக்கிற பரிவராஜக சன்னியாசம் இருந்த வேற. ஆனா நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு பல வருஷங்களா, பல நாட்களா, பல சமயம் நமக்கு வழிகாட்டிட்டே விஷயத்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிராமணனுக்கு மிஞ்சி கூட இன்னும் பல மடங்கள் பலம் உனக்கு வரணும்னா உனக்கு இங்க ஞான போதமே ஏற்படுறது. பிராமணன் எந்த பூஜை எனக்கு பண்ணிக்கணும், முகூர்த்தம் எப்போ வச்சுக்கணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் விவரங்களும் நமக்கு சொல்லுவார். பஞ்சாங்கம் அது சிலதெல்லாம் பரிகாரம் பிராய்ச்சித்த கர்மங்கள். ஆனா இந்த குருஸ்தானத்துல இருக்கிற இங்க இப்போ பிராமணனே பதம் மிஞ்சி இன்னும் மீறி பிராமண பதத்துக்கு வேண்டிய அர்த்தத்தினை நிஜமா அடைஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரம்ம ஜானேன பிராமண. அப்போ அவங்களுக்கு நம்ம குடும்பமா வேண்டாமா? நம்ம பொதுவா இந்த கொடுக்கறத போது என்ன வரும்னா அவருக்கு இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மள போல சில வாட்டி கார்ல வர்றாரு, கார் கூட வச்சு எடுக்கலாம், நம்மள முதல்ல எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. பொதுவா சொல்றேன், சாதுகளுக்கு சுவாமிகளுக்கு ஏன்னா அது இன்னொன்னு சொல்லியிருக்கும் நடுல, நீ ஏதாவது லோகத்துல ஃப்ரீயா வாங்கிட்ட அது பெரிய தவறு. அதிலையும் பிரம்ம வித்தனை நான் அப்படி குருவுக்கு வேண்டியது சமர்ப்பிக்காமே, குருவுக்கு என்ன வேணுமனு தெரிஞ்சுக்காமே கேட்காமே அப்படி இருந்தா அந்த பிரம்ம வித்யை நமக்கு பலிக்குமா? பிரம்ம ஜானம் நமக்கு வருமா? சாஸ்திரம் அந்த விஷயத்துல சில வாட்டி அவருக்கு தேவையில்லை வேண்டான்னு சொல்லிடுவார். ஒருவேளை அப்படி யாராவது இன்னொன்னு நமக்கு என்ன தோணும்னா
சப்போஸ் 5 பேரோ 10 பேர் அப்படி இருக்கும்போது கோவில்ல கூட நிறைய பேர் போடுறாங்கல்ல காசு. நான் 5 ரூபாய் போட்டேன் என்ன, வேற யாரெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இப்ப நானும் கொடுக்கல என்ன, இது ஒரு இதெல்லாம் கிரிக்கெட் நேச்சர். அது முக்கியமா சுவாமி பிராமணன் பிரம்ம ஞான விஷயத்துல இப்படி இருந்தா உன்னை நீ ஏமாத்துக்கிறேன், உன்னை நீ ஏமாத்து. அதனால கடந்த வாரம் பேசாத சில விஷயங்கள் வார்த்தைகள் வந்துச்சு, சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கணும். தர்மா, నాటికి மக்களுக்கு என்ன நல்லது అనేది தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்பவுமே அந்த தர்ம அனுசரணம் செஞ்சு அது பிரச்சாரம் செய்ய புத்திலே இருக்கிறான். அப்படி இருக்கணும்னா சுவார்த்த புத்தி இல்லாம, ஏன்னா ரொம்ப தர்மத்தினே பிடிச்சிருந்தா சுவார்த்தமா இருக்க முடியாது, ரெண்டு கான்ட்ரரி. அப்போ தியாகம் பண்ணுவான்றாங்க அவங்க. அப்படிப்பட்ட தியாகம் பண்ணிட்டு இருந்தா நம்ம பார்க்கறோம் தெரியுதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா வேண்டாமா? இல்ல இன்னொரு விதமா சொல்றேன், இது ஆக்சுவலா 4வது கேள்வியில வரணும், பட் இங்க ஜஸ்ட் டச் பண்றேன். 24 மணி நேரம் நாடு நாடு மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜனங்களே ஜனார்தனோட ரூபம்னு சொல்லிட்டு, அப்படி வாழ்ந்துட்டு நல்லது பண்ணிட்டு காட்டிட்டு இருக்கிற ஒரு நாட்டுடைய நாயகனுக்கு நம்ம எந்த விதத்துல நம்ம உதவி பண்றோம்? அப்படிப்பட்ட நாயகன் மாநிலத்தில் இருந்தாலும் உதவி பண்ணு. எப்படி உதவி பண்றதுன்னு சார், மாநிலம் கட்சி அவங்க சோ கவர்மெண்ட் இல்லை சார், நிறைய பணம் இருக்குமே அப்படியெல்லாம் சொல்றேன். ஆனா நீ பொதுவா செய்ய வேண்டிய உன்னுடைய டேக்ஸ் கட்டுறதோ வேற ஏதாவது, நிறைய படிச்சவங்க எல்லாரும் கூட ஒரு எரிச்சல், ஏன் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி போடுறாங்க, ஏன் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி போடுறாங்க, நாடு எப்படி நடக்கும்? உனக்கு நிறைய வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது எப்படி நடக்கும்? அதையும் கூட பர்டன் இல்லாம இப்ப எல்லாம் சமம் பண்ணி ஒரு 5% கொண்டு வந்தாங்க இல்லையா நார்மல் டொமெஸ்டிக் லெவல்ல. இந்த மாதிரி நிறைய அழகான திட்டங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருந்து இப்படி இங்க அசெம்பிளி எலெக்ஷன் பேச்சு போல் இருக்கும். ஆனா என்ன பண்றது, இப்போ வரும், அங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன். ஏன்னா இப்போ ராஜாக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்க போறாரு. தானம் இப்போ பிராமணன் பத்தி சொல்லிட்டோம். ரெண்டாவது கீமர்த்தம் நட நர்த்தகே. ஒரு நாட்டு ஒரு சமுதாயத்துல பல வருடங்களா வர கலாச்சாரம் கலைகள், அந்த ஃபைன் ஆர்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு உடைச்சி வாழ்க்கை முழுசா அதுக்கு தியாகம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த காலத்துல அப்படி போல் இல்லை, எல்லாம் ஒரு விதமா மாறினது போல் எல்லா ஃபைன் ஆர்ட்ஸும் ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. இப்போ தியாகராஜர் சமயத்திலிருந்து எடுத்துக்கிட்டா அவர் பிட்சை எடுத்துக்கிட்டு ராமர் பக்தி அவர் பாடிட்டா, அதை வச்சு இப்போ பாடிக்கிட்டு நான் ஸ்டேஜ் மேல 3 மணி நேரம் கச்சேரி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு 1,00,000 ரூபாய் இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப நகையோட அலங்காரத்தோட அப்படி எல்லாம் போய் பண்ணு, பரவாயில்ல, உனக்கு இது எதுக்கு கேட்டு இவ்வளவு வாங்கணும்? அப்போ நீ தியாகராஜ கீர்த்தனங்கள் பாடணும். இது சொன்னா யாருக்கும் கஷ்டமா இருக்கும், எந்த ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. நீ அப்ப சினிமா பாட்டை பாடு. ஏன்னா சினிமா எடுக்கிற டைரக்டர் 10 கோடி வச்சு அவர் 100 கோடி வரணும்னு எதிர்பார்க்கிறான். நீ கர்நாடக சங்கீதம் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஒரு 50 வருஷம் அப்படி எல்லாம் 100 வருஷங்குள்ள பார்த்தா தமிழ்நாடுல அது எங்காவது அவங்கவுங்க குடும்பத்துல அது அந்த பரம்பரை பாடுறது வாசிக்கிறது
நாட்டம் பண்றது. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் பண்றவங்க இன்னும் அந்த தொழில் மெயின்டைன் பண்றாங்க. அங்க குடம் பண்றது மிஷன் வச்சு பண்ணலாம். ஆனா எத்தனை ஃபேமிலிஸ் அதுக்காகவே வாழ்ந்துட்டு அது பண்றான். எவ்வளவு அழகான இப்படி இது எல்லாத்தையும் தான் நல்ல நம்ம என்கரேஜ் பண்ணணும் தான் நம்ம இப்போ இருக்கிற பிரதமர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலும் அந்தந்த மாநிலத்தில் எத்தனையோ இருக்கு இல்லையா? ஆச்சரியமா இல்லை? எப்படி பண்றாங்க, எப்படி பண்ணாங்க நினைக்கவே முடியாது. ஒரு வசதி, ஒரு மிஷன், ஒரு கரண்ட் இல்லாத டைம்ல பண்ணது ஒன்னா ரெண்டா. இந்த ஐ திங்க் பகவத்கீதா கிளாஸ்ல டாபிக் வந்ததுனால இந்த கிளாசிபிகேஷன் பண்றதுனால என்ன தவறு, இப்படி மனிதர்கள் பிரிச்சு பேசலாமா, பிராமண கஷத்திரிய சூத்திர வைசியான்னு அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல. அன்னைக்கு கொஞ்சம் பேர் வரவே இல்லை, இங்கிருந்து யாரும் வரல எக்ஸப்ட் ஒன். அது சொல்றேங்க. எதுக்கு கிளாசிபிகேஷன் பண்ணாங்க தெரியுமா? இவனு கம்மி அவன் பெருசன்னு சொல்றதுக்கு இல்லை. நான் அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரம் உங்க சரீரத்துல இருக்கேன்னு சொன்னேன். இப்போ அதெல்லாம் பேசிட்டு டாபிக் பெருசாகும். பட் கிளாசிபிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த பயாஸ்னஸ். எதுக்குன்னா இத்தனை கிளாசிபிகேஷன் ஆனா இது ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். எப்போ சிவிலைசேஷன் ரொம்ப பழுசா பெரிய நீண்ட காலமா இருக்கிறதுன்னா நிறைய அங்க கிளாசிபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால எங்க பாரத நாட்டு பற்றி நீ எதுவுமே எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். அவனை சொல்லி கொடுத்து நம்ம தலாட்டுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நீ எப்படிதான், நம்ம என்னதான் நம்ம கலாச்சாரம் நம்ம தேசம் பத்தி, கலாச்சாரம் தேசம் பத்தி தெரியலன்னா அர்த்தம் என்ன, உனக்கு பேசிக் உனக்கு குடும்பமே உன்னோட ஃபேமிலிய பெட்ரோல் பார்த்துக்கிறது உனக்கு தெரியல. அங்கே போயிடுச்சு. நான் இங்க இருந்து சொல்லணும் ஆக்சுவல்ல, பட் இப்போ விஷயம் மேல நின்று வருது. இங்க இல்லாத அவன் எங்க பண்ணுவாங்க? அப்படி இருந்துச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு திண்டாடி ஒரு நல்லவங்களை கொண்டு வந்து ஆட்சியில வைக்க வேண்டிய சிரமமே இருக்கு என்ன. சரி, அப்போ கிளாசிபிகேஷன் அதுக்கு வேற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க. இப்போ வெளிநாட்டுல போனா சாப்பிட்றதுக்கு ஓன்லி 2-3 வெரைட்டி தான் கிடைக்கும். நீ எவ்வளவு சுத்தி சுத்தி அங்க பார்த்தா பண்ணாலும் அதே மைதா அதே சுகரை வச்சு குக்கீஸ் பண்ணலாம், பிஸ்கெட் பண்ணலாம், பிரெட் பண்ணலாம், பிரெட் ஜாம் பண்ணலாம், பிரெட் பட்டர் ஜாம்ன்றான், பிரெட் பட்டர் ஜாம், அப்புறம் ரோஸ்ட், அப்புறம் சாண்ட்விச், அப்புறம் படிய டீப் ஃப்ரிட்ஜ்டு நான்வெஜ். இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? எங்க ஊருக்கு வா, இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசின தமிழ்ல பேசிட்டு இருக்க, எப்படியாவது உங்களுக்கு தெரியணும் இல்லையோ? தெரியல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4வது அத்தியாயத்துல சொன்ன சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் எகைன் 18th சாப்டர்ல வரும்போது அப்ப சொல்லாததே நானே புதுசா சில விஷயங்களை சொல்ற மாதிரி பகவான் உள்ளனந்தி சொல்ல வச்சார். என்ன, வை செகண்ட் டைம் ரிப்பீட்டிங் தட்? ஒரு குணத்துக்கு ஆனா அது பெரிய ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகி கஷ்டப்படுத்துறது. சரி, இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நட்ட நர்த்தகே, நாடகம், நாட்டியம், பலது, அது கீழே எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ் வரும். காப்பாத்தலன்னு இத்தனோ வருஷமா இருந்து தரம் குடும்பம் அதுக்காகவே இருக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க வேற போகணும்னு ஆசைப்படலை. இப்போ துணி வீண் பண்ற எல்லா தொழில், எத்தனோ குடும்பங்கள். சரி, செலவாட்டு இப்படி முக்கியமா ஒரு நல்ல கவிதை எழுதுறாரு, பொயட்ஸ் இருக்காங்க, ஆஷையில ரொம்ப சிறந்த உத்தண்டர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ராஜா, மக்கள், சொசைட்டி. ஏன்னா அவங்களுக்கு வேற உலகம் தெரியாது. இது இப்படி சொல்ற உங்களுக்கு புரியும். ஒரு சயின்டிஸ்ட்னு இப்ப கூட வெளிநாட்டுல, நம்ம நாட்டுல கூட இப்பதான் இவர் வந்ததுக்கு அப்புறம் பண்றாரு. அந்த சயின்டிஸ்ட் அவனுக்கு உலகம் தெரியாத, உலகம் என்ன 24 மணி நேரம் அதுல இருக்கு.
நேரத்தை சாப்பிட மாட்டான். அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அப்படி இருந்தாதான் அவனால இதை கண்டுபிடிக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ற தெரியுமாங்க? அப்படிப்பட்ட அந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த ஃபைனான்ஷியல் ஒரு டிஃபிகல்ட்டி கஷ்டம் எது வராம எல்லா ஃபெசிலிட்டிஸ் நல்ல வீடு வாசல் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு மாசத்துக்கு வேண்டிய செலவுக்கு கவர்மெண்ட் இஸ் அலாட்டிங் எல்லாம். நாம என்னடன்னா இவ்வளவு நாள் கவனிக்கல எல்லாம் விட்டுட்டு பேருக்கு மட்டும்தான் 75 இயர்ஸ் ஆயிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் வந்தேன்னு எல்லாமே பணம் எங்க இருந்தாலும் எப்படி லூட் பண்ணணும்னே நல்ல எக்ஸ்பர்ட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நீக்கிறன்னு ஒருத்தன் வந்தா வயிற்றுல இருக்கிறதப்ப வயிற்றெரிச்சல் தானே, அதான் அந்த வயிற்றெரிச்சல் தான் அவன் பேசுற பேச்சு தவிர there is nothing stuff in the talk. நிக்க முடியாது, நீ சத்தியத்துக்கு நேர தர்மத்துக்கிட்ட வந்து நீ நிக்க முடியாது. ஆனா பாமர மக்கள் வந்து ஏமாற்றி எப்படியாவது பேசலாம். அது அதனால கொஞ்சம் திங்கிங் கம்யூனிட்டி எஜுகேட்டட் சொல்றவங்க உஷாரா அலர்ட்டா இல்லைன்னா இது என்ன ஆச்சுன்னா அப்புறம் நீங்க 2-3 பேர்னு கேளுங்க. நேற்றுக்கு ஒரு டிரைவர்னு கேட்டேன் சும்மா, வாரத்துக்கு 5 நாள் அப்படி டாக்ஸில போறது எப்படி, யாருக்கு போடலாம், எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாரும் ஒரே ஒரே எல்லாரும் அதே தானே சார், யாரும் தானே பணம் சாப்பிடுவான். இந்த மென்டாலிட்டி நிறைய எஜுகேட்டட் பீப்புள் கூட இருக்கு. நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் இட் அண்ட் ஆஸ்க் யுவர் நெய்பர்ஸ் ஆர் யுவர் கொலீக்ஸ். யார் வந்தா இப்ப நமக்கு என்ன சார், ஆளார் ஃப்ராடுன்னு. அப்ப நான் கேட்டேன் அவனுக்கிட்ட, சரி அப்பா 2 பேர் இருக்காங்க, அதுல நல்ல ஃப்ராடு சின்ன ஃப்ராட், பெரிய ஃப்ராடு சின்ன ஃப்ராட் இருக்குல்ல, சின்ன ஃப்ராட் அவனுக்கு போடலாம் இல்லை, அது கரெக்ட் தான் ஒத்துக்கிட்டு இல்லையா. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அவனுக்கு? அந்த கருத்தை அவனுக்கு நான் ரொம்ப நேரம் உபன்யாசம் குடிக்க முடியாது. அவனுக்கு பணம் கொடுத்து நான் இறங்கணும், ஒத்துக்கிட்டேன் அவனு. அது கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இருக்கிறவங்களும் நல்லவன் யாருக்குன்னு போடு, அது தெரியாதவனுக்கு. ஓ இது மாறலன்னு இங்க மாறாது இதெல்லாம். அதான் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய அப்புறம் போக மாட்டான், போலிங் பூத்துக்கே போக மாட்டான். என்ன இப்ப போய் வெயில போறது? இது யாரு பத்தி சொல்றேன் நானு, படிச்சவங்க பணக்காரங்க இப்படி சொல்றாங்கன்னா யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோ இன் தி சொசைட்டி. கிமர்த்தம் நட்ட நர்த்தகே. அதான் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் எப்படி போஷணை பண்ணி எல்லா வகையான ஆர்ட்ஸ்ன்னு அவங்களுக்கு எது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அத்தனை டான்சர்ஸ் கலாக்காரர்கள் சிற்பிகள் நினைக்க முடியுமா? ஒரு கோயில் தமிழ்நாடு எப்படி பண்ணாங்க, என்ன ஆர்ட், எத்தனை நாள் ஆயிருக்கும், எத்தனை பேர் பண்ணிருக்கணும். அன்இமேஜின். அதனால இப்ப கூட அடுத்த நாட்டுல இன்னும் நமக்கு அதெல்லாம் இருக்கு. அதுதான் மாசம் மாசம் பேசுற மன் கி பாத்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவர் பேசுவார். அந்த ஊர்ல அந்த இடத்துல அவங்க இப்படி பண்றாங்க, இந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க. மன் கி பாத் உங்களுக்கு ஹிந்தி புரியலன்னா இப்ப இதெல்லாம் இங்கிலீஷ்ல டைட்டில்ஸ் எல்லாம் வருது, தயவு செஞ்சு கேளுங்க. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ட்ராபேக் அகைன் நாட் நோயிங் த நேஷனல் லாங்குவேஜ். அது சொன்னாவே இங்க ப்ராப்ளம் வரும். தத்துவானே வந்து சரி படிச்சுக்கோ, தமிழ்ல கூட வருது இப்ப எல்லாம். ஆனா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி? நீ எங்கிருந்தாலும் அப்போ நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு புரியும். தட் இஸ் மை பாயிண்ட். நீ போய் இறங்கி எல்லாரும் கூட அவங்களும் சுத்து கத்து கொடி பிடிச்சிட்டு போன்னு நான் சொல்லல, அதெல்லாம் தேவையில்லை. அது பண்றவங்க பண்றாங்க, நீ உனக்கு இஷ்டம் பண்ணும். பட் வேர் எவர் யூ ஆர், யுவர் நீ பண்ற ஒரு விஷயம் சேலைகள் வந்து அப்படி கர்மத்துக்கு சேர்ந்ததா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் இட். சரி, இதனால இது எல்லாரும் நம்ம போஷிக்கணும். இது ஒரு வருஷம் ஒரு ஜெனரேஷன்ல கிரியேட் பண்ணதா? உலகத்துக்கு ஹிஸ்டரியே தெரியாம எந்த நாட்டுக்கு அவங்களுக்கு மேக்சிமம் 2000 இயர்ஸ் தான் அவன் சொல்ல முடியும். கொஞ்சம் பிஃபோர் கிரைஸ்ட் அனுவா கொஞ்சம் ஆஃப்டர் கிரைஸ்ட் அனுவான்னு தவிர அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம இங்க என்ன படிக்கிறோம்?
5500 வருஷம் முன்னாடி இருக்கிற பாகவத மகாபுராணம் கிருஷ்ணனுடைய அவதாரம் அது சொல்லி, அதுக்கு முன்னாடி ராமாவதாரம் சொல்லி, அதுக்கு முன்னாடி அது சொல்லி, எல்லா இவங்களை பத்தியும் இங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்தந்த புராணங்களுக்குள்ள அந்தந்த காலத்துல அந்தந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் ரியல் ரிசர்ச் பண்ணி அப்படி எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் எவிடன்சஸ் நல்லாவே இங்க இருக்கு. பட் காலம்னால மாறிட்டு இருந்தா கூட கொஞ்சமாவது நீ அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை கௌரவிக்க வேண்டாம். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, கிமர்த்தம் ச பிருத்யேஷு, எதுக்கு நமக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற, இங்க பாருங்க இது அடுத்த விஷயம் கரெக்டா இருக்கு. அந்த சாதுர்வர்ணியம் பத்தி அங்க பேசினது இப்போ இந்த சூத்ர கம்யூனிட்டின்னு அந்த பதம் எல்லாம் உபயோகப்படுத்திட்டா இப்போ அது வந்து ஒரு அஃபென்ஸ் மாதிரி ஆயிடுது. பிருத்தியன்னா ஒருத்தனுக்கு எப்பவுமே இன்னும் 4 பேர் ஏதோ ஒரு விதத்துல சகாயம் பண்றவங்க இருக்காங்க. சரியா? இப்போ மாதிரி அப்ப அந்த வேற்றுமை இருக்குமா இல்லையா? எல்லாரும் மினிஸ்டர் ஆக முடியுமா? எல்லாரும் மினிஸ்டர் பண்ணி வைப்பியா? டிரைவர் கார் ஓட்டுறதுக்கு, பஸ் ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும். ட்ரெயின் ஓட்டுறதுக்கு பைலட் அவனு வேணும். விமானத்துக்கு வேணும். ஆனா எல்லாரும் சமம்னு சொன்ன எந்த விதத்துல சொல்லுவேன்? எல்லாரும் சமம் అనేది அர்த்தம் మనస్సులో இருக்கணும். மனுஷர்கள் எல்லாரும் சமம்தானா? அவனுக்கு இருக்கிற அந்த டேலண்ட், அவனுக்கு இருக்கிற குணத்தினால நீங்க சமம்னு சொல்ல முடியாது. இது சொல்லிதான் அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் பேசி ரொம்ப நாள் அதெல்லாம் நம்ம கண்ட்ரி கொண்டு வந்து நம்மளை நாசனம் பண்ணி இப்போ அவங்க இல்லாம ஆயிட்டாங்க. நேம் சேக்குத இங்க சும்மா கொஞ்சம் ஏதோ தொங்கிட்டு இருக்குது அங்க இன்னும். அது கொஞ்சம் கூட போயிடும். இங்க என்ன இங்கதான் தெரிஞ்சுக்கணும். வேற எங்கேயும் இல்லை, போயிடுச்சு. உலகத்திலே போயிடுச்சு. ஏன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல். அது எப்படி சிருஷ்டியில் அப்படி முடியுமா? இருந்த அப்போ எல்லாரும் பணக்காரர்கள் இருக்கணும், எல்லாரும் ஏழைகள் இருக்கணும். யூ cannot bring that. இது ஒரு பெரிய வேற இது விஷயம். ஆனா நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள் கூட இன்டெலெக்சுவல்ஸ் அதுல மாட்டிக்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, நமக்கு விஷயம் நம்ம சுத்தி இருக்கிற சேவகர்களுக்கு இந்த சேவகன் சொன்ன உடனே அவன் என்னமோ கம்மி எனக்கு கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சரீரத்திலேயே என்ன தலை பிராமணன், என்னுடைய கைகள் க்ஷத்ரியா, என்னுடைய வயறு இந்த இடுப்பெல்லாம் வைஷ்யா, என்ன பாதங்கள் சூத்ரா. இதுதான் வேதம் சொல்றதுங்க. ஓம் சஹசிரசீர்ஷா புருஷன்னு சொல்ல அந்த இதுல பிராமணோஸ்ய முகமாசேத் பாஹூராஜன்ய கிருதः ஊரு ததஸ்யத்வைஷ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயத. உனக்குள்ளே 4 பேர் இருக்காங்க இல்லையா? நீ கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிக்கக்கூடிய சக்தியோட புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு நீ பிராமணன். அதுக்கப்புறம் திரும்பி உனக்கு கொஞ்சம் வேகமா போய் அது பண்ணி இது பண்ணிட்டு செஞ்சுட்டு செய்யறத போது நீ க்ஷத்திரியன். அதுக்கப்புறம் உனக்கு வயிற்று பிடிப்புக்காக எங்க போய் வேலை பண்ணி ஏதாவது செய்யும் போது நீ வைஷ்யனும். அப்புறம் நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது செய்யும் நீ சூத்திரன் தான், சேவகன் தானே நீ. யாரு சேவை பண்றாங்கன்னு அவங்க எல்லாரும் சூத்திரர்கள். அப்படின்னா பக்தனு தான் சூத்திரன். பக்தன் எல்லாருக்கும் சேவை பண்ணுவான். ஏன்னா ஜனசேவையே மாதவ சேவை, மாதவ சேவையே நாராயண சேவை, மானவ சேவை மாதவ சேவை. சாரி, எல்லாம் ஒண்ணுதான். அதே சொன்ன அப்போ அந்த பாரத நாட்டில் எத்தனை 140 கோடி. அப்போ 140 கோடி மக்களுடைய சேவகன் தான், பிரதான சேவகன் கூப்பிட்டுக்கிறாரு. I am the main servant representing the. நான் ரூலர் கிடையாது, பிரதான சேவக். அதனால இது வந்து எல்லாருக்கும் எல்லாரும் தேவை. 4 வகையானவங்க இருக்கணும். இன்டெலெக்ட் கம்யூனிட்டி,
ரூலிங் கம்யூனிட்டி, பிசினஸ் கம்யூனிட்டி அண்ட் சர்விங் கம்யூனிட்டி, ஹெல்பிங் கம்யூனிட்டி, ஆல் ஆர் 4 வேணுமா வேண்டாமா? இல்ல என்ன சமுதாயம், சொசைட்டி நடக்குமா? அதனால இங்க பகவத்கீதையில நம்ம நிறையவே சொல்லிட்டோம். பாகவதத்துல எல்லாரும் நேசி, உனக்கு சேவை பண்றான்னு சர்வெண்ட் అని ரொம்ப மட்டம் தட்டி கேவலமா பார்க்காத, பேசாது. அவங்களுக்கே கொஞ்சம் மரியாதை கொடு, கொஞ்சம் சந்தோஷமா பேசு, அவங்களே கொடுங்க. தேவைப்படும் போது என்ன உனக்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அவனுக்கு இல்லை, அவசரம் இருந்த ஏதாவது ஹெல்ப் பண்ணும். ஸோ மரணார்த்தம். அடுத்தது இதில் 4வது கேள்வி வந்து கிமர்த்தம் ஏவ ராஜசூ, ராஜாக்கு எதுக்கு இங்க வந்து தனம் అనేది தானம் అనేది அந்த வார்த்தை வரதில்லை. அது அண்டர்ஸ்டுட் தட். சரி, முதல்ல கேட்டாரு எதுக்கு பிராமணனுக்கு தானம் பண்ணணும், அந்த வார்த்தை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ எதுக்கு நட்ட நர்த்தகளுக்கு நம்ம தானம் பண்ணிடுறதுன்னா டேக்கிங் கேர். அப்புறம் விருத்தியர்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், வை யூ ஹேவ் டு டேக் கேர், அதான் அர்த்தம், வை யூ ஹேவ் டேக் கேர். இன்னொன்னு சொல்லட்டுமா, பிராமணன் முதல்ல வச்சு சொல்லிட்டீங்க, நீங்க இவ்வளவு பேசிட்டீங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்ன, வை பிராமணன் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த அதர் 3 வர்ணாஸ். லோகா சமஸ்தா சுகுண பவந்தன் இவர் எதுக்கு ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லணும்? He taking the responsibility of all the Kshatriya, Vaishya, Shudra also. இவனை யாருன்னு துவேஷிக்கல. நீ கொஞ்சம் தள்ளி நிலை, என்னை தொடாதன்னு சொன்னா தட் இஸ் நாட் ஏ பேட் சைன். உனக்கு காய்ச்சல் இருக்குன்னு நான் தூரமா இருக்குன்னு சொல்றேன்னு இல்லையா? நீ குளிக்க மாட்டேன், நீ எப்போ குளிச்சியோ என்ன சாப்பிடு, எல்லா ஜந்துவும் கில் பண்ணி சாப்பிடுற, அதனால வந்த அங்க தூரமா நின்று பேச சொல்லுவாங்க. அது போய் உனக்கு என்ன நஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு தாழ்த்தனமா போயிட்டு இருக்காங்க. என்னன்னா நீ குடிச்சிருந்தாலும் நீ குளிக்கலன்னா நான் ஒன்று வந்து மடியில உட்கார வச்சுக்கணுமா? புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சிலதெல்லாம் ஹைலைட் பண்ணிதான் இந்த கருப்பு ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் யாரும் சொன்னாரு, அவர் பேர் சொல்ல மாட்டேன், அது பிடிச்சிக்கிட்டு இதான் பர்வர்ஷன், மைண்ட் பர்வர்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாம் தப்பு தப்பு. என்ன சாஸ்திரம் படிச்சாரா? சாஸ்திரம் படிக்கல கேட்கலன்னா பர்வர்ஷன் வந்துடும். எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க தான் ஏகப்பட்ட ஜனங்கள் எல்லா கட்சியிலும். அதனால இப்போ புரிஞ்சவங்களுக்கு கனெக்ஷன், ராஜாக்கு எதுக்கும் நம்ம கொடுக்கணும். அதுதான் முதல்ல கொஞ்ச நேரம் பேரு. எதுக்கும் நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் கொடுக்கணும். எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம அவங்க சொன்னதெல்லாம் ஸ்வச்ச பாரத் அனுசரிக்கணும். அவர் எங்க டெல்லி உட்கார்ந்து சொன்னா நானே எங்க தெருவில் இருக்கிற கிளீன்லினஸ் பட்டு நீ பண்ண உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்? எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேணும், ஆனா நீ ஓட் மட்டும் யூஸ் பண்ணி போட மாட்டேன். எப்படி இருக்க? எனக்கு எல்லாம் வேணும், ஆதார் கார்டு வேணும், அந்த வேணும், இந்த லைசன்ஸ் வேணும், அந்த லைசன்ஸ் வேணும், பட் ஐ நெவர் எக்ஸிக்யூட் மை சாய்ஸ். அதனால ராஜாக்கு எது கொடுக்கணும்னா இதே பன்னு கட்டுறது, டேக்ஸ், இதெல்லாம் பல வகையா வேற இது முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ கவர்மெண்ட் விஷயம் அதுக்கு சொன்னதுனால அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. மனுஷனுக்கு கவர்மெண்ட் என்னன்னு ஒரு மனுஷன் அது அது இவ்வளவு மிலிட்டரி மெயின்டைன் பண்ண, நேஷன் மொத்தத்துக்கு சேர்ந்து சிலது இருக்குல்ல, மாநிலத்துக்கு சிலது இருந்தா கூட ஹைவேஸ் யார் பண்ணுவான், மெட்ரோஸ் யார் பண்ணுவான், பெரிய பெரிய இந்த ஷிப்யார்ட்ஸ் எல்லாம் யாரு கட்டுவான், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது. இப்போ மாதிரி எவ்வளவு அழகா திரும்பி நமக்கு எங்காவது பிரச்சனைக்கு போல் தெரிஞ்சது, ஏதோ 5 ரூபாய் பெட்ரோல் ஏறிச்சு குறைஞ்சிச்சு, இது எப்பவுமே இருக்கும், இது முன்னாடி இருக்கு. கேஸ் கிடைக்கிறது, எல்லாரும் நல்லா தான் சமைச்சு சாப்பிட்றோம். எங்கேயுமே கியூ கஷ்டம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு ஒன்றும் 10 நாள் வேணும்னு அப்படி மீடியா எல்லாம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரபிள் வந்தது. அதனால ராஜாக்கு பல இருக்கு, தேசம்
எல்லாருக்கும் சேர்ந்து எப்ப பார்த்த பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு எங்க ஊரு எங்க நாடு எங்க மொழின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அதுக்கு எல்லாத்தையும் மதிப்பு கொடுக்கணும்னு தானே சொல்றோம். உனக்கு இதையும் தெரியல அதையும் தெரியல. ஆமா, எட்டு தெரியல பொட்டு தெரியல, அதான். அப்படி இருக்கக்கூடாது. இவங்க எல்லாரும் படிக்கணும். இது எக்ஸபிரேஷன் படிக்கணும், விதுர நீதி எல்லாம் படிச்சா அவங்க எங்க படிப்பான்? இருக்கிறது எல்லாம் எடுத்துருவான். அப்படிதான் எடுத்துட்டான். பிரிட்டிஷர்ஸ் இங்க இந்த நாட்டு இவ்வளவு வேற்றுமையோடு இருந்து எப்படி ஒற்றுமை இருக்குதுன்னு அவனுக்கு புரியல. வேற்றுமை இருந்தது அங்க. எப்படின்னா இதோ இந்த அகங்காரத்தினால ராஜாக்களுக்கு நடுவில் இருந்தது. அதை வச்சுதான் அவனும் முகல்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க இங்க. ஆனா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாறிச்ச சிச்சுவேஷன்ஸ் எல்லாம். பிரிட்டிஷர் அவனுக்கு புரியல, வெள்ளைக்காரன் அவனுக்கு. இப்ப அதுக்கு என்ன, அப்போ அவன் ரொம்ப ரிசர்ச் பண்ணி மூளையில உபயோகப்படுத்திட்டு இங்க இருக்கிற பேசிக் அந்த ரூட் ஸ்ட்ரென்த் என்னது கல்ச்சர் டிஸ்ட்ராய் பண்ணணும். இவங்களை எல்லாருக்குள்ள அந்த வெஸ்டர்னைஸ்டு பிளட் ஓடுற மாதிரி பண்ணணும். லாங்குவேஜ் மேல ஒரு மோஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ they all will speak in English. If you speak in English, you are a gentleman, you are a great man, அதுமேன் இதுமேன். ஒரு மொழி பேசுறது தப்பு கிடையாது. இங்கிலீஷ்னால ஐ கேன் மேனேஜ் டு கோ டு மெனி கண்ட்ரிஸ், ஐ கேன் டாக் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆல்சோ. அதனால அப்போ நான் நெக்லெக்ட் பண்றேன் என்னோட பாஷை. அதுக்கப்புறம் மாத்திருபாஷை தாய்மொழியை பேசாம வீட்டுல இருந்தா ஸ்டைலுக்காக குழந்தைங்க என்ன ஆயிடும்? அப்படிதான் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. ஸோ இப்படி பல விஷயங்கள், ராஜா, நாடு, இந்த சொசைட்டி, இது எல்லாத்துக்கும் அங்க அதுக்காக தானே படிக்கிறோம். யக்ஷ பிரச்சனை புண்ணியம் வரும் பாப்பம் போயிடும், இது இல்லை. நல்ல மனுஷனை வாழ படிச்சு பழகணும். பாரதம் அதிகாகத, ராமாயண கதைகள் அதிகாகத. அங்க ராமாயணம் சொல்றோம், இங்க பாரதம் சொல்றோம், பாகவதம் சொல்லிட்டோம். படிப்பு தான். இந்த கருத்துக்கள் எப்பவுமே மனுஷன் காதுல அப்பப்போ உளுந்துட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கே சின்ன வயசுல இருந்தே வரணும். இப்படி ராஜாக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது பத்தி. இன்னொன்னு என்னன்னா, இங்க என்ன சொன்னார்னா, எதுக்கு ராஜாக்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு பயத்தினால கொடுக்கணும் பதில் கொடுத்தாரு. இது புரிஞ்சுக்கணும், நான் அது சொல்லல. பயார்த்தம் செய்யவ ராஜசோ இல்லைன்னு அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும். நீ ரைடு வர வரைக்கும் எதுவும் வச்சுக்கிட்டு நீயே ரைட் பண்ணி பயார்த்தவன் எதுக்கு சொல்றாருன்னு இங்க சார், அந்த காலத்துல தர்மராஜன் பயத்தினால என்ன ராஜா அப்புறம் பண்ணி அப்படி இல்லப்பா. என்னோட ரக்ஷணை யாரு பார்ப்பாங்க? நம்மளை ரட்சிக்கணும், ஏதாவது வந்தா டக்குன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கணுமா இல்லையா? நீ மட்டுமே நீ எல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஏதாவது பண்ணுவியா? என்னோட பாதுகாப்புக்காக நான் பயந்து அடுத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு. பக்கத்து வீட்டு அவனு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். எதிர் பிளாட் அவனுக்கு என்னன்னா, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே கொஞ்சம் குரல் கொடுத்த ஹெல்ப் பண்ணணும் இல்லையோ. நான் ஊருக்கு போறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க 4 நாள் சொல்லிட்டு என்ன சேஃப்டி பயம். அதே போலதான் இங்க நாட்டுல நானும் சேஃபா இருக்கணும்னா அங்க பார்டர்ஸ்ல அங்க சேஃபா இருக்கணும். எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, நினைக்கவே முடியாது. நீங்க அப்படியே ஒரு வாட்டி நிஜமா போய் பார்த்து அந்த சிச்சுவேஷன் நம்ம அவுட்டு, ஆள் அவுட்டு, நம்ம இருக்க முடியாது. அதனாலதான் ஒரு வருஷம் தீபாவளிக்கு அப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் இருந்து கூட பேசி அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்துடுறாங்க. எந்த இது முன்னாடி தேச நாயக்கன் போனா அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் யாருக்கு தெரிய மாட்டேங்குது, முக்கியமா தமிழ்நாடு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆவேதனா இருக்கும் இதெல்லாம் பேசிட்டேன். நான் இங்க இருக்கிறத வச்சு இது கூட சேர்த்துதான் அது பேசிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் அதுக்காக இப்ப எலெக்ஷன் நான் பேசல, டாபிக் அப்படி வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்,
தெரியும் பகவானுக்கு என்ன சொல்லணும் மக்களுக்கு அந்த டைம்ல. சரி, அதுக்கப்புறம் இதுதான் வரணும். நான் உங்களுக்கு ரோல் மாடல் வேற ஏதாவது சொல்லணும்னு மாதிரி அது இப்ப இருக்கிற ஒரு நல்ல கவர்மெண்ட் பத்தி தான் பேசணும். இங்க இருந்தா கூட பேசியிருப்போம். இவன் சனாதன தர்மத்தை திட்டுறவன் பத்தி நான் என்னதான் பேச முடியும்? அப்புறம் இந்த கலைகள் பத்தி பேசிட்டோம் அங்க. இங்க இல்ல. அதெல்லாம் அப்ப கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும், போஷிக்கணும்னா அங்க பணம் வேணும் இல்லையா? ஸோ நானு மை கண்ட்ரிபியூஷன் இஸ் ரிக்வயர்டு. அது டாக்ஸ் மூலமா போகட்டும், இல்ல நீயே வேணுமென்னு கொடுத்துரு. பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு ₹1 சொல்லிட்டு எடுத்துட்டு வச்சுட்டு அனுப்புங்க. டைரக்டா அனுப்பலாம். பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வேற இருக்கு. அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இருக்கும். ஆனா இவனுக்கு கொடுத்தா இவனை அங்கிருந்து கொடுக்கறதே பப்ளிக்கா தெரியற கூட்டான கூட்டம் இவனுக்கு வேண்டல. இவன் இதெல்லாம் என்ன பண்ணுவான்? அப்புறம் ஸ்பெஷல்லி இப்போ நிறைய நம்ம சைனிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும், வசதி வேணுமனே அவங்களுடைய உயிர் போனவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் நிறைய திட்டங்கள் வச்சு அதுக்காக மிலிட்ரி டிஃபென்ஸ் அதுக்கு ஒரு தனி இப்போ உருவாக்கப்பட்டது. தெரிஞ்சுக்குங்க, போய் உள்ள போட்டு நேர கேட்டு அப்படி அனுப்பலாம் நேர அட்ரஸ் அது இருக்கு, அது கரெக்டானது கவர்மெண்ட், அது எங்க போகாது. வேணும்னு செக் இட் அகெயின். ₹5 ₹10 அனுப்புங்க முதல்ல. இட் வில் கிளியர்லி சேஸ் தட் வாட் இஸ் த கரெக்ட் இது. சரி, அதனால இந்த வோக்கல் ஃபார் லோக்கல் இப்படி எல்லாம் சொல்றது, நிர்பர பாரத் விகசித பாரத்ன்னு சொல்றதெல்லாம் சும்மா பொய்யான ஸ்லோகன்ஸ் கிடையாது. அது ஏதோ காலத்துக்கு அவசரத்துக்கு சொல்றாரு அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம எல்லோருடைய மனசுல இந்த பாவனை இருக்கு. பாவிச்சுக்கோ, பிரார்த்திச்சு நினைச்சுக்கோ. தட் ஷுட் பி அவர் ட்ரீம். அப்புறம் 70-73 வரைக்கும் ஸ்லோகங்கள் அடுத்தது படிக்கிறோம். ஸோ அங்க பயத்தினாலன்னு புரிஞ்சுது அவங்களுக்கு எதுக்கு சொன்னார் அப்படின்னு. கேன ஸ்வித் ஆவருத்தோ லோகஹ ஸ்வேனஸ்ஸின் பிரகாசதே கேன த்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்க்கம் ந கச்சதி. சரி, ஒன்று கேள்வி சொல்லி பதில் சொல்றேன். இங்க முதல்ல என்னன்னா, கேனஸ்வித் ஆவருத்தா லோகஹா. இங்க இருந்து சடன்னா இங்க ரொம்ப லோக்கல் சோஷியல் பொலிட்டிக்கல்ல இருந்து கொஞ்சம் திரும்பி வேதாந்த சத்திய விஷயம் வர்றது போல் இருக்கு இந்த கேள்விகளை. எதனால இந்த உலகம் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது? enveloped. Because of what the world is enveloped at the question. ஆவருத்தான மூடப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு பதில் தர்மஜன் வந்து அஜ்ஞானேன ஆவருத்தா லோகஹா. இப்போது 3/4 மணி நேரம் பேசின விஷயங்கள் ஏன் நிறைய பேருக்கு தெரியறதில்லை? பிரம்மம் தெரிஞ்சதோ ஆத்ம ஞானம் தெரிஞ்சது இல்லையோ அது பக்கத்துல இவ்வளவு பேஷண்ட் இதே தெரியலையே, காமன் மேனுக்கு தெரியலையே. சரி, இது தெரியல, அதான் எட்டும் தெரியல, பொட்டும் தெரியலன்னு அது கரெக்டா இருக்கு. எட்டுன்னா மாயா, உலகம் பத்தியும் தெரியல. சரி, உலகத்துக்கு காரணம் பிரம்மன் யாரு? அதையும் தெரியல, அதையும் தெரியல. அப்போ இங்க இது எல்லாத்துக்கும் என்னன்னா அஜ்ஞானேன ஆவருத்தம் லோகஹ ஆவருத. இது வந்து இக்னோரன்ஸ்னால அஜ்ஞானம்.
இப்போ நம்மள யாராவது நீ அக்ஞானின்னு சொன்னா நம்ம கோபம் வருமா இல்லையா? வீட்ல திட்டுவாங்க, ஃப்ரெண்டும் திட்டுவாங்க, ரோட்டு மேல கூட திட்டுவான். நீ கொஞ்சம் அப்படி ஏதோ ஓவர்டேக் பண்ணி போனா ஒருத்தனுக்கு எவ்வளோ கோபம் வருது. அறிவில்ல, புத்தி இல்ல, நீ இப்படி எல்லாம் கண்டபடி திட்டுவானே. நம்ம மானம் வாங்கிடுவான் ரோடு மேல. நீ யாரும் பார்க்க மாட்டான். நீ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாச்சுன்னா கோபம் வந்துச்சு அவனுக்கு. ஏன் அப்படி திட்டுறான்? என்ன மாதிரி நீ ஏதோ அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ஏதோ பண்ணிட்டே நீ பேசினா கூட. அதனால மொத்தத்துல மனுஷர்கள் வந்து decent life behavior, decent life behavior not because of dress, not because of my makeup or the இது வராது. இந்த பேச்சு, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. One more English clip I kept reading. I only know about me. Nobody knows. அது சந்தர்ப்பம் வேறு. இப்போ உங்களுக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சு இல்லை எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எனக்கு ஞானம் ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ இங்க உட்காந்து ஏதோ குருஸ்தானம் உட்காந்து பேசுறாருன்னு. ஸோ ஆல் டுகெதர் எனிதிங் வாட் ஐ ஆம் ஐ ஓன்லி வில் நோ. சிந்திச்சு பாருங்க இந்த கருத்து. இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் ஒன். பிகாஸ் ஐ நோ மை செல்ஃப் ஓன்லி வாட் ஐ ஆம், ஐ cannot deceive anybody. అజ్ఞానేన ఇది భగవాన్ வந்து ఇది కొంచెం వేదాంతిక్ இதுலதான் భగవద్గీతలో అజ్ఞానేనావృతం లోకః అన్నారా భగవద్గీతలో శ్లోకం 5వ అధ్యాయతలో అజ్ఞానేనావృతం జ్ఞానం తేన ముహ్యంతి జంతవః. சோஷியல் பிஹேவியர் சரியில்லை, சாதாரண வாழ்க்கையும் நல்ல விதமா தர்மமா நடத்துக்க தெரியல, மனுஷ ஜன்மம் எதுக்குன்னு தெரியாம பிரம்மம் ஞானத்தை முயற்சி பண்ணாம, தர்மமும் தெரியல பிரம்மமும் தெரியல, நடுவில் எனக்கு பணமும் காமம் மட்டும்தான் தெரியறதுன்னா ஏன் அண்ணா பகவான் பதில் கொடுக்காரு. இது வந்து மனுஷனுடைய இந்த அறிவு అనేది இருக்கு அவனுக்கு, அது நல்ல வேலை செய்ய விடாம ஆவருத்தம் அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். அதனால இந்த மனிதர்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. முஷ்யந்தி காட் டெல்யூடட். இப்போ நீங்க வந்து எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் எடுத்துக்கிட்டா அது ராங். இந்த சாஸ்திர இந்த வித்தை இந்த படிப்பு இந்த கருத்துக்களை கேட்காதவன் எல்லாரும் கூட அன்எஜுகேட்டட் தான். வேற எதுவுமே படிக்கல ஆனா இது கேட்கறான்னா அவனும் எஜுகேட்டட் தான். ஏன்னா வாட் இஸ் அல்டிமேட்லி எஜுகேஷன் எதுக்கும்? டு கெட் த ஜாப். நல்ல மனிதனா வாழ்றதுக்கு எஜுகேஷன். அப்படி இருக்கேன்னு நீங்க சொல்ல முடியுமா உறுதியா இப்படி இருக்கிற எஜுகேஷனுக்கு? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு பேரண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது. ஆனா அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சத்சங்கத்துக்கு போலாம் வா, குடும்பத்துல எல்லாரும் கிளம்புங்க. சார் நான் ஒருத்தன் வரத்துக்கே என்பாடு உண்பாடுன்னு ஆயிடுது. என்ன முக்கியந்தி ஜனதவா. அதனால நான் உங்களை எப்படியோ நீங்க தப்பிச்சுக்கிட்டு அந்த வலை நெட்டுல இருந்து அப்படி குதிச்சு வந்துட்டு இருக்கீங்க. சும்மா நினைச்சுக்காதுங்க, நீங்க கட்டிக்காரர்கள் தான். அப்போ என்னதான் பண்ணணும் பகவானே? ஓகே, அந்த ஆன்சர் இந்த கேள்வியில நமக்கு இல்லை, ஆனா நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணுமே. அதோடு சொல்லிட்டாரு அக்ஞானே ஆவர்த்தம் லோகம். அதான் இப்போ நாங்க எங்க கசின் பிரதர்ஸே சண்டை போட்டுக்கிறோம், இது யுத்தம் வந்துச்சுன்னா அக்ஞானேனா. அடே இத்தனை லட்சம் சத்திப்ப போறாங்க, யுத்தத்துக்கு வந்து எத்தனை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா நிறைய பேர் போவாங்களா? அந்த பக்கம் இந்த பக்கம் வேற போறாங்களே இல்லைப்பாங்க. இவங்க விடுறாங்க மிசைல்ஸ் அங்க போயிட்டு இருக்கு, இங்க விடுறாங்க இவங்களும் போயிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி போறது, பொருள் போறது, மக்களும் போறாங்க. தெரியல கண்ணுக்கு.
அத்தனை லட்சம் பேர், 18 அக்ஷோணிகள் சைன்யம், 18 லட்சம் இல்லைங்கோ, அது கால்குலேஷன் அப்புறம் சொல்லிட்டானே, அது எங்கோ போறது, 1 லட்சத்துக்கு அப்படி ஏதோ கால்குலேஷன் வரும். 1 லட்சம் இல்ல, சாரி, இன்னும் ಜಾಸ್ತಿ, எத்தனையோ வருது. ಜಂತುಗಳು ಎಲ್ಲಾರನ್ನೇ பார்த்த, யானை குதிரை எல்லாம் இருந்து ரொம்ப. அதனால பாத்தி கூட ஸோ ரெமிடி வேணும். பகவான் சொன்னார், ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ. அதனால ஞானத்தினால அந்த அஜ்ஞானத்தனை நீக்கலாம். எனக்கு பர்டிகுலர் இந்த டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸுக்கு அந்த மருந்து. பசி ஒரு டிசீஸ் தான் அங்க, அதுக்கு என்ன சாப்பிடு. அதே போல் அஜ்ஞானம், அதுக்கு என்ன ஞானம் கொண்டு வா. இங்க இருட்டா இருக்கே, லைட் கொண்டு வா. போகுது. அதுக்கு அது பண்ணாமே வேற ஏதாவது பண்ணணும்னு சொன்ன, தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஸ்பேரோ. எஸ்டர்டே, டே ஃபார் எஸ்டர்டே, இங்கிலீஷ். ஸ்பேரோ கண்ணாடி கிட்ட போய் குத்திட்டே இருக்கிறது, அதுக்கு என்ன பாப்பம் தெரியல, அஜ்ஞானம். இப்போ அதுக்கு வேற யாராவது வந்து சொல்லி கொடுத்தாவோ, பஜனை பாடினாவோ, ஸ்பேரோ ஸ்பேரோ இப்படி தலையில நின்று கொஞ்சம் சீர்ஷாசனம் பண்ணு, ஏதாவது பண்ணு. இல்லை, நீங்க அப்படி எல்லாம் பண்ணாது, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வரியா. இப்படி எல்லாம் சொன்னா அந்த ஸ்பேரோக்கு இந்த கண்ணாடியில பாக்குற என்னோட பிரதிபிம்பம் அது போய் அறிவு வந்துருமா? வெரி பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். அது சும்மா போய் தானே அந்த குருவிக்கு தெரியணும். அது யாரும் நம்ம பண்ண முடியாது. எந்த அனிமல் வெட்டர்னரி டாக்டர் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. அதுவே பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஆனா மனுஷனுக்கு அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். அப்போ அந்த அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் கொண்டு வரணும். ஞானம் என்பது எங்க கிடைக்கும்? ஞானி கிட்ட கிடைக்கும். ஞானி கிட்ட போறியா, அங்க கூட ஃபீஸ் கேட்பாரு சார். ஞானிகள் யாரும் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. அதான் ஃபீஸ் கேட்டா வேல்யூ. அது ஒரு அஜ்ஞானம். அதனால ஒருத்தர் சொல்றாரு, சார், இஃப் யூ டீச் ஃப்ரீலி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் இட் சார். போனா போட்டோம், அவனை ரெஸ்பெக்ட் கொடுக்கல எனக்கு என்ன ஆகும்? பட் அதுக்காக நான் என்னுடைய வித்யனு இந்த ஞானத்தை பகவான் வேதங்கள் கொடுத்தது வித்துறேனா? வித்தலாமா? முதல்ல பே பண்ணு டியூஷன் ஃபீஸ், தென் கம் அண்ட் சிட். அதெல்லாம் லோக விஷயத்துல நீங்க பண்ணவே கூடாது. அப்படி பண்ற அந்த டீச்சர் பிரம்ம ராட்சசனா பிறப்பாங்கன்னு சாஸ்திரம் பயப்படுத்தும். ஆமா, எங்களுக்கே பயப்படுத்தும். ஒடுங்க வியாசப்பேட்டை மேல உட்கார்ந்த இல்ல, சும்மா நினைச்சுக்காத, இப்பெல்லாம் பண்ணியாச்சுன்னா பிரம்ம ராட்சசம். சரி, அந்த விஷயம் வேற. புரிஞ்சதா? இப்போ பகவான் கொடுக்குற பதில் பாருங்க. ஞானேனத்து தத் அஜ்ஞானம், அதனால அது நாசித்தம் ஆகும். எப்படி? அதான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு குரு. என்ன? தேஷாம் ஆதித்யவத் ஜானம் பிரகாயேஷி தத்பரம். சூரியன் வந்த இருட்டு போறதா இல்லையா? ஆதித்யவத், சூரியன் போல். என்ன? இருட்டு போனோம்னா வெளிச்சம் வரணும். அதுபோலதான் அந்த தத்துவம், சத்தியம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு கீதையில சொன்னாரு. அதனால அஜ்ஞானம் எங்க இருக்கு? சரீரம் நான் நினைச்சா, உலகம் சத்தியம் நினைச்சா, அதெல்லாம் மாயோட வேலை. அதனாலதான் பகவான் 7வது அத்தியாயத்துல நீ உனக்கு அனுபவப்படுற விஷயங்கள் எல்லாமே
పురించుకో, అది వ్యవహారందా, రిలేటివ్. దైవీ హేషా గుణమయీ మమ మాయా దురత్యయ. This is all my just sport, a play with my internal மாயா சக்தினால நான் எல்லாம் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால அதெல்லாம் 3 குணங்களோட கூடி இருக்கும். அதுல எப்பவுமே வேற்றுமை இருக்கும், மாற்றம் இருக்கும். அதனால அது நீ புரிஞ்சுக்கணும், அது காங்கர் பண்ணணும், அது தாண்டணும் பிரயத்தனம் பண்ணாதும் வெரி வெரி டிஃபிகல்ட். துரத்தியா. அப்ப என்னதான் பண்ண வந்தீங்க நீ? இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு மை ப்ரொஜெக்டிங் பவர் மாயா, யூ கம் டு மீ. You come to me. மாமே வயே பிரபத்யந்தே. நீ எனக்கிட்ட வா. அந்த மாயாம் ஏதாம் தரந்தி தே. யூ கம் டு மீ, ஐ வில் ப்ரொடெக்ட். இதான் கடவுள் நிக்கிற போஸ். கிட்ட வா, உட்காரு, சரணடை, then அபயம். You need not grieve. மாசுச்சரா, பயமே இல்லை அப்படின்னு சொல்லி மாயாவுடைய இந்த ஆவரணம், விக்ஷேபம், இதெல்லாம் மாயா and its effects of the projection and wheeling power and projection. இது 3 சேர்ந்து அஜ்ஞானத்துக்கு காரணம். அது அவ்வளவுதானே சார்? நோ நோ நோ, சொன்னோம் இல்லை ரெமெடி. ஞானி கிட்டவா, ஒருத்தனை யாரோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது அது இருக்கும் போதே அது இல்லைன்னு சொல்லி அதை தாண்டி வந்துட்டான். அவன் ஞானி. அவருக்கு நீ சரணடைஞ்ச, அவர் சொன்னது கேட்ட, நீ படிச்சுக்குவே. இதுக்குதான் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. அர்த்தம் அதேதான். அசத்துல நொந்து சத்துக்கு கொண்டு போ பகவானே, இருட்டுல நொந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போ. வரும்போது தானே பார்த்தோம் இருட்டு. தமிழ் சொல்றேன், 4 வகையான மக்கள் இது சொல்லி நிற்கிறோம். ஒருத்தனை ஆல்ரெடி நல்ல வெளிச்சத்துலதான் இருக்கான், ஆனா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்கணும்னு, பிரைட்னஸ் போகணும்னு. ஒருத்தனை வெளிச்சத்துல இருக்கான், இது போதும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறான். 3வது அத்தனை இருட்டுல இருக்கிறான், இருட்டே போது நல்லா இருக்கேன் நான். இன்னொருத்தன் இந்த இருட்டு இல்லை, இன்னும் இருட்டு அப்படி இருக்கணும். பகவான் கிருஷ்ணனுடைய ஸ்கின் கலர் சொல்லுவது கருப்பு. என்ன சொல்ல முடியும், கருப்பு இருட்டு. இது என்னன்னா மக்கள் இது 4 வகை மனுஷனா பிறந்தோம். அப்பா வெளிச்சத்துல இருக்கு. இது என்ன பண்ணும், நீ தெய்வமனு உணர வேண்டாம். அதெல்லாம் சார் நான் மனுஷனா இருந்தது 2வது வகை. 3வது வகை மனுஷனா இருந்து இப்போ அவனு இது பார்த்தா வேண்டாம் எனக்கு, நான் பாப்பம் எல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு நான் ஒரு ஜந்துவா பிறக்க போறேன். இருட்டுக்கு இல்ல, இருட்டுல இருக்கிறான். நாம் இப்ப எல்லாரும் இருட்டுல தான் இருக்கிறோம், இது படிக்காத வரைக்கும். அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேனம் ஹியந்தி. அதுக்கப்புறம் இன்னும் பாப்பம் பண்ணி பல ஜன்மங்களுக்கு அப்படியே ஒரு செடி கொடி முள்ளு கல்லு மாதிரி பிறந்தே இருக்க போறான். டிசைட் வாட் யூ வாண்ட். தேர்வு என்னுடைய. அது உன்னோட வாழ்க்கையை பற்றியாவது, உன்னுடைய தேசத்தை பற்றியாவது என்னன்னு நான் தான் டிசைட். தேர்வு என்ன. சரி, இப்படி அதெல்லாம் அப்புறம் பார்க்கிறோம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.